ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம். ஒரு ஃபேஷனாக போயிடுச்சு. ஐயோ எனக்கு டைம் இருக்கிறது இல்லை, நான் நவராத்திரி கொலுவெலாம் வைக்கிறதே இல்லை. டைமை உருவாக்கிக்கணுங்க. ட்ரெடிஷன் நம்மளோட தமிழர் பண்பாடு இதெல்லாம். இதை நம்ம விட்டு கொடுக்காத பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எல்லாத்தையும் இழந்துட்டு இருக்கோம். அப்புறம் திடீர்னு ஓடி வந்து பிடிக்கிறதுல பிரயோஜனம் கிடையாது. அப்பவும் இப்பவும் எப்பவும் அதிரடி கலெக்ஷன், சரவெடி செலிப்ரேஷன். டார்லிங் 3D தீபாவளி டீல்ஸ். நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு பொருளுக்கும் 3 அற்புதமான தீபாவளி டீல்ஸ். நவராத்திரின்னு ஒன்று நம்ம நிறைய பேரை மீட் பண்ணுறது, அந்த 9 நாட்கள் துர்காலட்சுமி சரஸ்வதி அந்த அம்மனெல்லாம் நம்ம வீட்டில் பூஜை பண்ணுறது, அதெல்லாம் தான் ஞாபகம் வருது. அந்த காலத்தில் நவராத்திரின்னு எதுக்கு வச்சாங்கன்னா, வீடுகள்லாம் தனித்தனி வீடுகள், ஒரு வீடும் ஒரு 3 கிரவுண்டு 4 கிரவுண்டு, ஒரு வீட்டுக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் போய் பேசிக்க கூட அவங்களுக்கு டைம் இருக்காது. அதனால் என்ன பண்ணுவாங்க, அந்த 9 நாட்கள் இந்த வீட்டு குழந்தைங்க அந்த வீட்டுக்கு ஒரு கிருஷ்ணர் வேஷம், ஒரு ராதை வேஷம், அது மாதிரி அழகழகாக வேஷம் போட்டுட்டு நல்ல புடவையெல்லாம் கட்டி, சின்ன சின்ன குழந்தைங்க பொன் குழந்தைங்களுக்கு புடவை கட்டி, ஆண் குழந்தைங்களுக்கு கிருஷ்ணர் வேஷம் போட்டு இதெல்லாம் பண்ணி அழகான கோவில்கள்லாம் நிறைய கொலுலாம் வச்சு, இதுக்கெல்லாம் தான் நவராத்திரி ரொம்ப விசேஷம். நாலாமே சின்ன வயசில் மடிசார் புடவையெல்லாம் கட்டிக்கிட்டு ஒரு வாட்டி ராதை வேஷம், ஒரு நாள் ஒரு அலங்காரம் எங்கள் அம்மா எனக்கு பண்ணி விடுவாங்க. அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். குதிச்சுட்டு போய் அந்த சுண்டலை வாங்கி அடுத்த வீட்டில் போய் நம்ம வீட்லேயும் சுண்டல் இருக்கும், அதை விட அடுத்த வீட்டு சுண்டல் ரொம்ப நல்லாயிருக்கும் நமக்கு. அது மாதிரி சாப்பிட்றது ஒரு விசேஷம். அந்த நாட்களில் வந்து புரோட்டீன் நம்ம உடம்புக்கு நிறைய தேவையாக இருக்கும். அதனால தான் அந்த 9 நாட்களும் 9 விதமான புரோட்டீன் அந்த சுண்டல் பண்ணணும்னு அப்படி ஒரு ஐதீகம் இருந்தது. சின்ன வயசில் நல்ல வேஷங்கள் எல்லாம் போட்டு விடுவாங்க எங்கள் அம்மா. போட்டுட்டு கொலுக்கு அடுத்தவங்க வீட்டுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போவாங்க. அங்கே போய் நிறைய பாட்டு அங்கே தான் கற்றுக்கிறது எல்லாம். கொலுக்காகவே பாட்டு கற்றுப்போம். இந்த 9 நாள் இந்த வீட்டில் கேட்டால் பாடணும், அந்த வீட்டில் கேட்டால் பாடணும்னு இந்த லக்ஷ்மியை பற்றி பாட்டு, பாக்யாத லக்ஷ்மி பாரம்மா அந்த பாட்டு பாடியிருக்கோம். அப்புறம் வந்து மாணிக்க வீணையேந்தும் சரஸ்வதியை பற்றி, மாதேவி கலைவாணி அந்த பாட்டு பாடியிருக்கோம். அப்புறம் அந்த ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம் அந்த மாதிரி பாடல்கள்லாம் நிறைய, அம்மன் பாடல்கள் நிறைய. இப்போ கூட நான் வீணை கிளாஸ் எடுக்கும்போது எனக்கு இந்த 9 நாள் வரத்துக்கு முன்னாடியே வீணை ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் அந்த தேவியை பற்றி, தேவி கிருத்தி, இந்த மாதிரி பக்தி பாடல்கள், அம்மனை பற்றி பக்தி பாடல்கள் அது மாதிரி கற்றுக் கொடுங்க மேம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கற்றுப்பாங்க நவராத்திரியில் வாசிக்கிறதுக்காக. நவராத்திரினாலே பெண்களுக்கு ரொம்ப விசேஷம். அந்த 9 நாட்கள் பெண்கள் வீட்டில் இருக்கணும். சாயங்கால வேளையில் நிறைய பேர் வந்து நல்ல பக்தி பாடல்கள் பாடி அந்த கொலுவுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு போவாங்க. அதில் நிறைய அந்த தீம்ஸ் எல்லாம் வைப்பாங்க. இப்போல்லாம் இன்னும் பிரம்மாண்டமான கொலுக்கள்லாம் ஆயிடுச்சு. அப்போல்லாம் வெறும் பொம்மை, இந்த மண் பாண்டம், அந்த பொம்மை செய்கிறவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு லைஃப் வரணுன்றதுக்காக மெயினாக இந்த பிள்ளையார் சதுர்த்தி, களிமண்ணால் பிள்ளையார் செஞ்சு அதை விற்கிறது. ஏன்னா நம்ம பிள்ளையார் சதுர்த்தியில் பிள்ளையாரை வச்சு பூஜை பண்ணாலே நல்லாயிருக்கும். பட் இந்த களிமண்ணால் ஏன் பண்ணணும், ஏன் இந்த இதில் கரைக்கணும், அதெல்லாம் வச்சுருக்காங்களே. எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஐதீகம் இருக்குது. நம்ம பெரியவங்கள்லாம் முட்டாள்கள் கிடையாது. பலவிதமான விஷயங்கள் இருக்கும். அதை நம்மக்கிட்ட வந்து ஒரு கேப்சியூலுக்குள்ளே மருந்து அடைச்சி நம்மளுக்கு கொடுத்தா தான் நம்ம சாப்பிடுவோம். வெறும் கசப்பு மருந்தாக கொடுத்தா சாப்பிட மாட்டோம். அதுக்காக தான் நிறைய விஷயங்கள் ஐதீகம், சாங்கியம்னு சொல்லி வச்சுருக்காங்க. எங்கள் வீட்லேயும் நாங்கள் ரொம்ப ரசித்து வைக்கிறது வந்து இந்த செட்டியாரும் செட்டிச்சியும் வச்சுட்டு அது தலையை ஆட்டிகிட்டு இருக்கோம். அந்த பொம்மை அழகாக சொப்பு சாமானில் எல்லாம் அரிசி, பருப்பு, புளி, மிளகா அதெல்லாம் வச்சு அழகாக அந்த கடையில் அவங்க வச்சுருக்கிற மாதிரி அது பண்ணுவோம். சின்னதாக பார்க் மாதிரி பண்ணிவிட்டு அந்த மணலாக போட்டு அதில் அந்த கடுகை போட்டு அதில் அந்த செடி வரும். அது அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நவராத்திரினா அதெல்லாம் ஒரு அழகு. அதெல்லாமல் இப்போ நிறைய வீட்டில் பண்ணுறாங்க. நம்ம நியூஸ் ரீடர் ரத்னா மேடம் வீட்டு கொலுவுக்கு போனால் நிறைய ப்ரைஸே வாங்கியிருக்காங்க. அவங்க அவ்வளோ அழகாக கொலு வைப்பாங்க. நிறைய பேர் இருக்காங்க ரொம்ப அழகாக ரசித்து. நவராத்திரினா ஒரு மாதத்துக்கு முன்னாடியே ரெடி ஆகிடுவாங்க. புதுசாக பொம்மை வாங்கி அதெல்லாம் இப்போ எல்லாரும் கைவிடாத பண்ணுங்க. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, நிறைய பேர் இது ஒரு ஃபேஷனாக போயிடுச்சு. ஐயோ எனக்கு டைம் இருக்கிறது இல்லை, நான் நவராத்திரி கொலுவெலாம் வைக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க.
டைமை உருவாக்கிக்கணுங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா நவராத்திரி கொலு வச்சிடுறாங்க. பட் ஏதாவது ஒரு நாள், ஏன்னா ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் நிறைய இருக்குது, அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏதாவது ஒரு நாள் அவங்கள வீட்டுக்கு எல்லாரையும் ஒரே நாளில் வீட்டுக்கு கூப்பிட்டு அவங்களுக்கு வெத்தலை பாக்கு தாம்பூலம்லாம் கொடுத்து நம்ம ட்ரெடிஷனை விடாத பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. என்னைக்கு நம்மளால் முடியுமோ அன்னைக்கு கூப்பிட்டு வீட்டில் பெண்களை வந்து லலிதா சஹஸ்ரநாமம் படிக்க சொல்லி, நான்லாம் அப்படி தான் பண்ணுவேன். வீட்டிலலாம் ஃபுல் டே என்னால் ஷூட்டிங்லாம் பிஸியாக இருக்கும்போது என்னால் அப்படி எல்லா 9 நாளும் ரெடியாக வீட்டில் உட்காந்துட்டு இருக்க முடியாது. மேக்ஸிமம் இருப்பேன். அப்படி இல்லை இருக்க முடியாதப்போ என்னைக்கு நம்மளுக்கு ஃப்ரீ டைம் இருக்கோ, ஒரு வெள்ளிக்கிழமை, ஒரு செவ்வாய்க்கிழமை, ஒரு குரூப் ஆஃப் லேடிஸ் இருப்பாங்க, அவங்கள கூப்பிட்டு விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்ல சொல்லி, லலிதா சஹஸ்ரநாமம் சொல்ல சொல்லி, நல்ல பாடல்கள் பாட சொல்லி, ஒரு மங்களகரமான ஒரு அட்மாஸ்பியரை க்ரியேட் பண்ணி அவங்களுக்கு புடவையோ ரவிக்கையோ நம்மளுக்களால் வச்சு கொடுக்க முடிஞ்சது ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான பொருட்கள். இப்போ நாங்கள்லாம் பண்ணும்போது என்னோட வீணை கேசட்டோ பாட்டு கேசட்டோ அப்போல்லாம் சிடிஸ் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் நிறைய வச்சு கொடுப்போம். இது ட்ரெடிஷன், நம்மளோட தமிழர் பண்பாடு. இதெல்லாம் இதை நம்ம விட்டு கொடுக்காத பண்ணணும். ஒரு பிள்ளையார் சதுர்த்தினா எப்படி பாம்பேலலாம் கொண்டாடுறாங்க, கணபதி பப்பா அப்படின்னு சொல்லிட்டு, அதை மாதிரி நம்மளும் எதையுமே விட்டு கொடுக்கக்கூடாதுங்க. நம்ம குழந்தைங்களுக்கு நிறைய தெரியணும். இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன வருத்தமான விஷயம், யூஎஸில் கனடாவில் அங்கே இங்கெல்லாம் வந்து நல்லா நம்ம பண்டிகைகளெல்லாம் குழந்தைங்க மறந்துடக்கூடாது, தெரியாது இருந்துடக்கூடாதுன்னு ரொம்ப கிரமமாக கொண்டாடுறாங்க. நல்ல நல்ல விஷயங்கள் இந்த இந்த இது மாதிரி தான் பண்ணணும், இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கிரமமாக, ஒரு கிருஷ்ணர் ஜெயந்தினா காலாக அழகாக போட்டு கிருஷ்ணருக்கு முறுக்கு சீடையெல்லாம் பண்ண முடியலன்னாலும் வாங்கியாவது வச்சு கொண்டாடுறாங்க. பட் நம்மளுக்கெல்லாம் அதெல்லாம் போயிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எல்லாத்தையும் இழந்துட்டுருக்கோம். அப்புறம் திடீர்னு ஓடி வந்து பிடிக்கிறதுல பிரயோஜனம் கிடையாது. வீட்டில் 9 நாளும் துர்கா லக்ஷ்மி, 3 நாள் துர்கா, 3 நாள் லக்ஷ்மி, 3 நாள் சரஸ்வதி, அதுக்கு உட்காந்து நல்லா அஷ்டோத்திரம் சொல்லி பூஜை பண்ணி வீட்டை நல்லா சுத்தமாக வச்சுக்கிட்டு கோலம் போட்டு விளக்கேற்றி இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் விஷயங்கள் எதையுமே மறக்கக்கூடாது. அதுவும் இப்போ ரொம்ப எல்லாத்தையுமே நம்ம மறந்துட்டு பணத்து பின்னாடியும் வேலை பின்னாடியும் எதை நோக்கி ஓடுறோன்னே தெரியல, ஓடிட்டே இருக்கோம். அதெல்லாம் இல்லாமல் அட்லீஸ்ட் இந்த 9 நாட்கள் 9 நாளும் பூஜை புனஸ்காரம் வீட்டை சுத்தமாக லக்ஷ்மிகரமாக வச்சுக்கிட்டு நல்லா வாழணும் எல்லாரும்னு எல்லாம் வல்ல அந்த கடவுளை பிரார்த்தித்துக்கிறேன். தேங்க்யூ. அப்பவும் இப்பவும் எப்பவும் அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன். டார்லிங் 3D தீபாவளி டீல்ஸ். நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு பொருளுக்கும் 3 அற்புதமான தீபாவளி டீல்ஸ்.